ஈசிஆரில் ஒரு வில்லாவில் ஸ்டே பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அண்ட் அந்த வில்லா ஏஸ்தட்டிக்காக இருக்கணும், அவுட்டோர் ஸ்பேஸோடு இருக்கணும், அதுவும் மெயினாக மாந்தோப்பாக இருக்கணும் அது. அண்ட் அங்கேயே ஜக்குசி இருக்கணும், வாக்கபிள் டிஸ்டன்ஸில் பீச் இருக்கணும். அண்ட் ஆடட் அட்வான்டேஜாக ஃபோட்டோஷூட்ஸ் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான ஸ்பாட்ஸ் இருக்கணும். இப்படிலாம் யோசிக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம சேனலில் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறமா நம்ம வந்து இன்னைக்கு ஒரு ஸ்டேகேஷன் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்டேகேஷனுக்காக வந்திருக்க வில்லா வந்து ஈசிஆரில் இருக்க மேங்கோ ஃபார்முக்கு நடுவில் இருக்கு. அண்ட் ஃபார்ம்னோடனே நீங்கள் எங்கேயோ இன்டீரியலாக இருக்குன்னு நினச்சிடாதீங்க. இங்கே ஈசிஆரில் விஜிபிலேருந்து வெறும் 2 minutes தான். ஸோ இப்போ வந்து வில்லா எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறத விட நீங்களே வந்து பார்த்தா தான் தெரியும். ஸோ வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ஸோ இப்படியே நம்ம உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா லிவிங் ரூம் இருக்கு. அண்ட் இன்டீரியர் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், ரொம்ப ராவா ரஸ்டிக்கா அந்த மாதிரி பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. கல், பிரிக் வால், அதுக்கப்புறம் ஓடு இதெல்லாம் பண்ணி ட்ரெடிஷ்னலாகவும் பண்ணியிருக்காங்க. இப்போ சோஃபாலாம் பார்த்தீங்கன்னா கான்கிரீட்ல பண்ணியிருக்காங்க. அண்ட் சீட்டிங் ஏரியா மட்டும் இல்லாம நம்ம டீபாய் கூட பார்த்தீங்கன்னா வந்து அந்த கல்லெல்லாம் வச்சு ரொம்ப அழகா இருக்கு. அண்ட் லிவிங் ரூம் மட்டும் இல்லாம மொத்த வீடுமே அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ போய் நம்ம டைனிங் ஏரியா பார்த்துடலாம். அண்ட் டைனிங் அண்ட் கிச்சன் ஏரியா பார்த்தீங்கன்னா வந்து எங்கேயுமே வந்து வால் வச்சு பிளாக் பண்ணாம ஃபுல்லாவே வந்து ஓப்பன் ஏரியாவா வச்சிருக்காங்க. அதனால பார்க்க வந்து இன்னும் நல்ல பெருசா சூப்பரா தெரியுது. அண்ட் அதுக்கப்புறமா இங்கேருந்து வியூவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப செம்மையா இருக்கு. ஏன்னா வந்து நம்மளுக்கு அழகா வில்லாக்கு நடுவுல வந்து இந்த மாதிரி கார்டன் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏஸ்தட்டிக்காக இருக்கணும், அழகாக இருக்கணுன்றதுக்காக வந்து ஃபேக் பிளான்ஸ்லாம் வைக்காம இன்டோர்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நேச்சுரல் பிளான்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஹால்லையாக இருக்கட்டும், இங்கேயா இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே வந்து. ஸோ அது வந்து இன்னுமே சூப்பராக இருக்குது. ஸோ டைனிங்லேருந்து நம்ம பெட்ரூம்க்கு போகிற வழியில் ஒரு பெரிய காரிடார் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. வித் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அண்ட் நடுவில் அழகாக ஒரு பெரிய ஊஞ்சல் போட்டிருக்காங்க. ஸோ இந்த வில்லாவில் பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் இருக்குது என்னோட 2 சைட்லையும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பெட்ரூம் போய் பார்க்கலாம் வாங்க. அண்ட் ஹால் மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு பெட்ரூம்லையுமே அதே மாதிரியான அந்த ரஸ்டிக் தீம் மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்ல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பெட்ல உட்காந்து நம்ம ஃபார்மோட வியூவை செம்மையா என்ஜாய் பண்ணலாம். வியூ மட்டும் இல்ல, நம்ம ஃபார்முக்கு டைரக்டா இங்க இருந்து அப்படியே போய்க்கலாம். ஸோ ஒரே ஒரு வில்லா இருக்கிறதுனால இந்த என்டையர் ஃபார்முமே நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம பாட்டுக்கு ஜாலியா இருக்கலாம். பெரிய அளவுக்கு நமக்கு ஒரு பிரைவசி இருக்கும், யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. உள்ள வந்துட்டோம்னா நம்ம ஃபேமிலி மட்டும் தான் இங்க இருப்போம். நம்மளோட டிராவல் வீடியோவா இருக்கட்டும், இல்லை இதுக்கு முன்னாடி பண்ண ஸ்டேகேஷன் வீடியோவா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நிறைய வர கொஸ்டின்ஸ் வந்து கப்புள்ஸ்க்கு சேஃபா, ஃபேமிலியா வரும், சில்ட்ரன்ஸோட வரும், சேஃபா இருக்குமா, இதுதான் வந்து நிறைய பேர் கேட்குற கொஸ்டின். அண்ட் எனக்குமே வந்து அது ரொம்ப பெரிய கன்சர்ன். நான் எப்பவுமே அது ரொம்ப பார்ப்பேன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து விஜிபிலேருந்து வெறும் 2 minutes சொன்னேன். ஸோ நல்ல மெயினான ஏரியாவில் இருக்கு. அண்ட் ரெசிடென்ஷியல் ஏரியா கூட. ஸோ வந்து உங்களுக்கு சுற்றி நிறைய வீடெல்லாம் இருக்கு. அண்ட் ஃபார்ம்லேயே பார்த்தீங்கன்னா வந்து கேர்டேக்கர் இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து வில்லாவை சுற்றி அண்ட் ஃபார்ம் சுற்றி நிறைய சிசிடிவி இருக்கு. ஸோ அதனால சேஃப்டி பற்றி நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். ஸோ அடிக்கிற வெயில்ல பம்பு செட்ல போய் குளிச்சா எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் இவங்க ஜக்கூசி செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா வந்து மாந்தோப்புக்கு நடுவில் இருக்கனால. ஆமா, ஃபார்முக்கு உள்ளேயே இருக்கிறதுனால அப்படிதான் இருக்கு. Two hours later. ஸோ கேம் என்னன்னா இந்த மாதிரி ஒருத்தராக ஒரு பிளாக்காக எடுத்துகிட்டே இருக்கணும். அண்ட் கடைசியில் விழும் போது யார் எடுத்தாங்களோ அவங்க அவுட். ஐயோ, சுந்தர் விழுக போது நான் தான் வின்னர். சுந்தருக்கு வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த கேம் வந்து நம்ம அங்கே தான் வாங்கினோம். நாங்கள் வந்து சரி அங்கே போனால் நம்ம விளையாடுறதுக்கு வேணுமேன்னு சொல்லிட்டு கேம் எடுத்துகிட்டு வந்தோம். இங்கே பார்த்தா அவங்களே நிறைய போர்ட் கேம்ஸ் வச்சுருக்காங்க. ஐயோ ஐயோ, முடிச்சிட்டேன் நினச்சிட்டேன். ஃபினிஷ். நானும் ஃபினிஷ் இல்லை தம்பி, இங்கே பாரு. ஐயோ,
நான் தான் வின்னு. ஃப்ரெண்ட்ஸோட கெட் டுகெதரோ இல்லை கப்புள்ஸாக வரது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஈவெண்ட்ஸ் கூட இங்கே பிளான் பண்ணிக்கலாம். பர்த்டே பார்ட்டிஸாக இருக்கட்டும், இல்லை ஹல்தியாக இருக்கட்டும். இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ரீயூனியன் பிளான் பண்ணுறீங்க, இல்லை ஒரு பேச்சுலர் பார்ட்டி, இல்லை ஃபேமிலியோட கெட் டுகெதர், ஸோ இந்த மாதிரி எல்லா ஈவெண்ட்ஸுக்குமே நீங்கள் இந்த இடத்த சூஸ் பண்ணலாம். ஆமாம், யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹோட்டலில் ஒரு ஹால் புக் பண்ணுறதோ ஒரு சின்ன மண்டபம் புக் பண்ணுறது அந்த மாதிரி தான் பண்ணுவோம். அப்படி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து நீங்கள் இதை புக் பண்ணலாம். நம்ம ஸ்டே பண்ணியிருக்க வில்லாக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸுமே இருக்குது. போன வீடியோலேயே வந்து நானும் சுந்தரம் சொல்லியிருப்போம் ராமன் ட்ரை பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்ய போகிறோம். ராமன் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போ அதை சர்வ் பண்ணிட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸ்டேகேஷனை தாண்டி நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோ ஷூட் பண்ணோம், ஒரு பெரிய ஆட் ஷூட் கண்டக்ட் பண்ணனா கூட இந்த இடத்த நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஏன்னா திரும்புகிற பக்கம்லாம் ரொம்ப அழகான ஃப்ரேம்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஆல்சோ ஷூட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இங்கேயே ரூம்ஸ் இருக்குது, வாஷ்ரூம்ஸ் இருக்குது, பெரிய க்ரூவை அக்கமெண்ட் பண்ணுற மாதிரி ஸ்பேஸும் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஷூட்னால் இங்கே தாராளமாக நீங்கள் கண்டக்ட் பண்ணலாம். ஸ்டேகேஷன்னா இல்லாமல் நீங்கள் வந்து ஒர்க்காக வந்தாமே வந்து உங்களுக்கு ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறீங்க அப்படின்னா கூட வைஃபை கனெக்ஷன் இருக்குது. ஸோ காஸ்ட் பார்த்துடலாம். காஸ்ட் பார்த்தீங்கன்னா பர் டேக்கு வந்து 15,000, டபுள் பெட்ரூம் வில்லா. ஸோ அதனால நீங்கள் வந்து மேக்ஸிமம் 6 மெம்பர்ஸ் வரலாம். ஸோ டோட்டலாக 6 மெம்பர்ஸ் வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 கப்புளாக வரலாம், இல்லை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 6 பேர் வரலாம். ஸோ அந்த மாதிரிலாம் வரும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 6 பேர் ஃப்ரெண்ட்ஸாக வரீங்கன்னா நீங்கள் காஸ்ட் வந்து பிரிச்சுக்கலாம். இப்போ ஹெட்டுக்கு வந்து 2500 ஆகும். இந்த வில்லாவை நீங்கள் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். வெப்சைட் ஆர் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணலாம். பாய்.